ஆம்பளை விஷயத்துல வீக் ஆக கூடாது. லவ் பண்ற ஒரு பொடியன் கேட்கக்கூடிய குணத்தை பார்த்துக்கோங்க. உங்களோட பின்காலர் ஸ்ட்ரீட் வைஸ் வார ஒரு பொடியன் இளைஞன் அவன் மனசுல இருக்கிற குணம் என்னன்னு பார்த்துக்கோங்க. சைக்காலஜி பேசுறேன், ஒரு மனிதனின் மனோநிலையை பேசுறேன். ஒரு ஆம்பளை பொடியன் ஒரு பொம்பளை புள்ளோட பின்கால ரோட் வழியா வாரான், ஸ்கூல் வழியா வாரான், டியூஷன் வழியா வாரானா இவன் சில தவறுகளை தாண்டி தான் இந்த லெவலுக்கு வரும். ஒரு பொம்பளை புள்ளோட பின்கால போற அளவுக்கு வெக்கத்தை இழக்கிறான்னு சொன்னா இவன் சின்ன சின்ன தவறுகள் செஞ்சிருக்கணும். இந்த பொடியன் தேய்க்கிற முக்கியமான தவறுகள் என்னவாக இருக்கும் சொன்னா, இந்த இளைஞன் ஆபாச படம் பார்க்கக்கூடியவனாக இருப்பான். பின்னுக்கால வார பொடியன் ரோட் வழிய பின்னுக்கால ஒரு பொம்பளை புள்ளிட பின்னுக்கால நின்று ஒரு உமாவை பார்க்கல, தாத்தாவை பார்க்கல, தண்ட தங்கச்சி சந்தோஷமா பார்க்கல, ஒரு கண்ணியமாக தண்ட ஊட்ட பார்க்காத இந்த இளைஞன் அதிகமாக ஆபாச படம் பார்க்கக்கூடியவனாக இருப்பான். இந்த பொடியனுக்கு தான் இந்த குணம் வரும். யாருக்கு இந்த குணம் வரும் பார்த்துக்கோங்க. ஆபாச படம் பார்க்கக்கூடிய இளைஞர்களே நீங்க நாளைக்கு இந்த நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க. ரெண்டாவது, இந்த பொடியனுக்கு கூடிய ஒரு குவாலிட்டி என்ன தெரியுமா? வீட்டுக்குள்ளே இருக்கிற உம்மா தாத்தா தங்கச்சி அசிங்கமாக பார்க்கக்கூடியவனாக இருப்பான். உம்மா குளிக்கக்கூடிய நேரத்தில் ஒளிஞ்சு நின்று பார்க்கக்கூடியவனாக இருப்பான். தாத்தாவை அசிங்கமாக வீடியோ எடுக்கக்கூடியவனாக இருப்பான். தன் இச்சையை கண்ட்ரோல் பண்ண இயலாத ஒரு பொடியன் தான் என்ன செய்வான்? வெளிப்பெண்கள விஷயத்துல வீக்காகி பின்னுக்கால் அலைஞ்சு கொண்டே இருப்பான். சின்ன வயசு, சம்பாதிக்கிற வயசும் இல்ல, சம்பாதிச்சும் இல்ல, சொந்த தொழிலும் இல்ல. உம்மா வாப்பாட சல்லியில் இருந்து கொண்டு என்ன செய்யறே? பெரிய ஒரு மாஷா அல்லாஹ் என்ன செய்யறே? வாப்பாட சல்லியில பைக் கொண்டு எடுக்கிறேன், வாப்பாட சல்லியில போன் கொண்டு எடுக்கிறேன். தான் சம்பாதிக்கிற ஒரு நிலைமை இல்லாம இளைஞர்களே நீங்க இந்த நிலைமைக்கு தள்ளப்படுறீங்களா? நீங்க மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. இந்த இளைஞனுக்கு இன்னொரு குணம் உண்டு தான் என்ன? வீட்டில் இருக்கிற பெண்கள் அசிங்கமாக பார்க்கக்கூடிய, வெளி பெண்கள் அசிங்கமாக பார்க்கக்கூடிய வீட்டு பெண்கள். தாய்மார்களே, உங்களோட மகன் லவ் பண்றான்னு நல்ல தெரியுமா? உங்களோட மகன் வந்து வீட்டுக்குள்ள படம் பாட்டு டிராமா பார்த்து கொண்டு இருக்கிறான்னு தெரியுமா? இந்த பொடியன் தெரிந்து உங்களோட மகளை நீங்க பாதுகாத்துக்கோங்க. இந்த பொடியன் தெரிந்து அவன் தாத்தா தங்கச்சி நீங்க பாதுகாத்துக்கோங்க. வீட்டுக்குள்ளவங்க கொஞ்சம் பேணுதலாக அந்த பொடியனுக்கு முன்னாடி இருந்துக்கோங்க. இவன் வீட்டுக்குள்ள தவறாக செய்வான். மூணாவது செய்யக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? எந்த இளைஞன் பொம்பளை பின்னுக்கால அலைஞ்சு இருக்கிறானோ, வீதிகள்ல ஸ்ட்ரீட் வழியாக பீட்டுக் கொண்டிருக்கிறான், இந்த பொடியை டீக்கக்கூடிய ஒரு மிக மோசமான குணம் உண்டு தான் சுய இன்பம் காணக்கூடியவனாக இருப்பான். தன்னைத்தானே திருப்திப்படுத்தக்கூடியவனாக இருப்பான். தண்ட கரங்களால் ஹராமாக்கப்பட்ட தந்த மர்மஸ்தானத்தின் மூலமாக இன்பம் காணக்கூடிய மிக மோசமான பழக்கம் இருக்கு. இந்த பழக்கத்தில் ஒரு இளைஞனுக்கு ஒரு நிலைமை ஏற்படும் என்னென்றா, திருமணத்துக்கு போற ஒரு பொம்பளை திருப்திப்படுத்துறதுக்கு உடம்புல சக்தி இருக்காது, ஸ்பெர்ம்ஸ் இருக்காது. ஆபாச படம் பார்க்கக்கூடியவனுக்கு இந்த குழப்பம் இருக்கும். இதனால இவனுக்கு என்ன ஏற்படும்? அதிகமாக மெடிசின் குடிச்சவங்களுக்கு, இல்லாட்டி வெளிநாடுகள் ஏதாவது ஒரு கெமிக்கல் கம்பெனில ஒர்க் பண்ணவங்களுக்கு அதிகமாக குழந்தை பெறக்கூடிய சக்தி பொதுவாக குறைவாக இருக்கும். அது அல்லாமல் சில ஆட்களுக்கு ஏற்படக்கூடிய சில விஷயம் என்ன, இதுல தன்னை ஆழ்த்தி கொண்டவர்களுக்கு, தந்த சுய இன்பம் கண்டதுல மிகவும் இன்பம் கண்டவர்கள் இருக்கிறாங்களே, திருமணத்துக்கு பிறகு குழந்தை கிடைக்கக்கூடிய விஷயத்த சரியான சிரமம் இருக்கும். திருமணத்துக்கு பிறகும் சுய இன்பத்துல தான் இன்பம் காணுவார்கள். மற்றது மனைவியை கிட்ட வச்சுட்டு லவ் பண்ற பொடியமா இருக்கிற ஒரு குழப்பம் தான். லவ் பண்ணி திருமணம் முடிச்ச அந்த மனைவி கிட்ட வச்சுட்டு போன்ல அதுல இதுல திருப்தி கண்டு, ரோட் வழியை திருப்தி கண்டதுனால கையில ஆபாசமான வீடியோ பாக்குறது, போன்ல பாக்குறது, டெப் மெஷின்ல பாக்குறது, லேப்டாப்ல பாக்குறது, மனைவி கிட்ட